ரியல் ஹீரோ எப்படி இருப்பாங்க? ரியல் ஹீரோ எப்படி இருப்பாங்க? என்று நம்ம பல்வேறு உதாரணங்கள, பல்வேறு பேர நம்ம பார்த்திருப்போம். ஆனா, நான் பார்த்து வியந்த அந்த ரியல் ஹீரோ எப்படி இருக்கிறாங்க? அந்த ரியல் ஹீரோவோட குடும்ப கட்டமைப்பு எப்படி இருக்கு? எதனால அவரால இவ்வளோ தூரம், இவ்ளோ பெரிய சாதனைய செய்ய முடிந்தது என்று நினைக்கும்போது மிகப்பெரிய வியப்பாக இருக்கு. அத குறித்து நம்ம திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களோட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போதும், உள்ளபடியே இந்த காணொளிய உங்களோட இந்த நிகழ்வு குறித்து பகிர்ந்துக்கிறதுல எனக்கு அப்படி ஒரு மன நிறைவு. வாங்க என்ன எத பத்தி பேசுறோம் அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம். அதாவது அகரம் அறக்கட்டளையோட 15ஆம் ஆண்டு நேற்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த அகரம் அறக்கட்டளை முழுசும் பாசிட்டிவ் எனர்ஜியால் அப்படியே நிரப்பப்பட்டுள்ளது. அதுல இருக்கிற அத்தனை பேரும் எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜியால் நேர்மறை சிந்தனையாளர்களாக இருப்பதனால் இவ்வளோ பெரிய சாதனையை அவங்களால படைக்க முடிந்தது என்று தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ரியல் ஹீரோ பத்தி பேசிக்கணும். எத்தனையோ கதாநாயகன்கள் நான் தான் முன்னணி ஹீரோ, நான் தான் சூப்பர் ஸ்டாரு, நான் சம்பாதிக்கிறது தான் நம்பர் ஒன், அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் என்று எத்தனையோ பேர் அப்படியே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு புகழின் உச்சியில் இருப்பாங்க. ஆனால் உண்மையான புகழின் உச்சியில் இருப்பது யார் என்று ரியல் ஹீரோவாக உண்மையான கலை யதார்த்தத்துல கதாநாயகன் யாருன்னு நடிகர் சூர்யா அவர்கள். அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பமே. நடிகர் சூர்யாவுல இருந்து தொடங்குவதை விட நடிகர் சிவகுமார்ல இருந்து தொடங்கினா தான் அது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் அவங்களுடைய பிள்ளைகளை வளர்த்த விதம் அப்படி. திரைத்துறையிலேயே எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாம ஒரு நல்ல பண்பாளர்களாக, நல்ல சான்றோர்களாக, இப்படிப்பட்ட ஒரு புகழின் உச்சில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக நான் பார்த்து வியந்தது சிவகுமார் சார் குடும்பத்தை தான். அவங்க குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், சிவகுமார் சார், நடிகர் கார்த்திக், ஜோதிகா, அவங்க குழந்தைக, மற்றும் கார்த்திக் சாரோட மனைவி, சிவகுமார் சாரோட பிள்ளைகள், மகள்கள் அனைவருக்குமே புகழ் சேரும். அவங்க குடும்பத்துக்கு மட்டும் சேராது. அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல, ஏன்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷன் பத்தி சொல்லணும்னா நான் வியந்து பார்க்குறேன். 15 வருடம் எப்படி இந்த 6700 குடும்பங்களுக்கும் இவங்களால கல்வி பணி செய்ய முடிந்தது. சேவையிலேயே சேவை, சிறந்த சேவை கல்வி சேவை என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட கல்வி சேவையை, கல்வி ஆயுதத்தை 6700 குடும்பங்களுக்கு எப்படி செய்ய முடிந்தது என்று நினைக்கும் போது வியந்து பார்க்கிறேன். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இந்த அகரம் அறக்கட்டளையில இந்த மாணவர்களுக்காக, இந்த குழந்தைகளுக்காக உழைக்கல. நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. கண்ணுக்கு தெரியாமல் யாரோ திடீர்னு ஒருத்தர் உதவுவாங்க. ரோட்ல போற ஆட்டோக்காரங்களா இருப்பாங்க. எப்படி வேணுமானாலும் அந்த கல்வி நிறுவனங்கள் அறக்கட்டளை மூலமா செலக்ட் ஆகி போற அந்த குழந்தைங்களுக்கு அவங்க சீட்டு கொடுத்து உதவுறாங்க, நிதி கொடுத்து உதவுறாங்க, வாலண்டியர்ஸா போய் நேரத்தை கொடுத்து உதவுறாங்க. எப்படி இது சாத்தியமானது என்று வியந்து பார்க்குறேன். மிகவும் மகிழ்ச்சியா. நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியலனாலும் என்னால அந்த உணர்வுகள், அந்த நெகிழ்ச்சியான அந்த உணர்வுகளை என்னால புரிஞ்சிக்க முடியுது. அப்படி ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பேர் இந்த அகரம் அறக்கட்டளைக்காக எல்லாம் கல்விய சேவை செய்யறாங்க. இதுல செய்யறவங்க அத்தனை பேருமே நேர்மறை சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த அரங்கமே நேற்று அந்த வெற்றி விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கு பெற்றிருப்பாங்க. எத்தனை ஆயிரம்னு அது கணக்கு சொல்ல முடியாது. அந்த பங்கு பெற்றவங்க அத்தனை பேருமே விஐபிகளாக இருந்தாலும் சரி, சிறப்பு விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களாக, அறிவாளர்களாக இருந்தாலும் சரி, பயனாளர்களாக இருந்தாலும் சரி. பயனாளர்கள்னாக்க கல்வியை பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்களாக இருந்தாலும் சரி, கொடையாளர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேத்துக்கும் ஒரே எண்ணம் கல்வி சேவை செய்ய வேண்டும் என்பது தான்.
இவ்ளோ தன்னார்வலர்கள் இருக்காங்களா? இவ்ளோ நேர்மறை சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்களா என்று வியப்பாக இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் வன்மத்தால நிறைஞ்சிருந்தது. நம்ம உலகநாயகன் பேசும்போது கூட அதத்தான் சொல்லியிருந்தாரு. ஒரு நல்லது செய்யணும்னு வரும்போது அப்பதான் தெரியும் அங்க வந்து எவ்வளவு முட்டுக்கட்டைகள், எவ்வளவு தடைகள் இருக்கு என்று செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அத நான் நல்லா உணர்ந்திருக்கேன். ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இங்க வந்து ஓரளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். அதனால செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு தன்னுடைய நேரத்தையும், உழைப்பையும் குடுக்கணும்னா, எதையும் எதிர்பார்க்காம குடுக்கணும்னா, அதனால எவ்வளவு கட்டைகள், தடைகள் வருது. என் குடும்பத்தில இருந்தே கூட வரும். அவங்கவங்க குடும்பத்தில இருந்தே. ஏன்னா, அந்த வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நிதிய குடுக்குறவங்க, அதுவும் மிகப்பெரிய கொடையாளர்கள் தான். நிதிய குடுக்குறவங்க, நிதிய குடுத்துட்டு அவங்க வீட்ல இருந்துக்குவாங்க. ஆனா, அந்த வாலண்டியர்ஸ் தன்னுடைய நேரத்த குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த சனி, ஞாயிறு வீக் ஆஃப்ல தான் அவங்களுக்கான நேரமாக இருக்கும். தன் குடும்பத்துக்காக ஒதுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அந்த வீக் ஆஃபையும் கூட தன் குடும்பத்துக்காக ஒதுக்காம அவங்க வந்து இங்க கல்வி சேவை செய்ய வராங்க. இப்படி இந்த அறக்கட்டளை உருவாகி ஏறக்குறைய 6700 குடும்பங்களுக்கு கல்வி ஒளி ஏத்திருக்காங்க. வெறும் கல்வி ஒளி மட்டும் ஏத்த கிடையாது. கல்வி என்பது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்த குடுத்துட்டோமா, மற்ற எல்லா உரிமைகளும் வந்து சேர்ந்துவிடும். சுயமரியாதை. அந்த ஒவ்வொரு குடும்பத்தோட சுயமரியாதையும் மீட்டிருக்காங்க. கார்த்திகை செல்வன் சார் பேசும்போது அததான் மீன் பண்ணி பேசினாரு. ஏன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க ஒவ்வொருவரிடமும் உதவி கேட்கும்போது எப்படி போய் கூனி குறுகி கேட்பார்கள் என்பது நான் நன்கு அறிவேன். ஏன்னா பொது வாழ்க்கையில நான் இருக்கிறதுனால என்ன அதை நல்லா எனக்கு நல்லா அறியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சுயமரியாதையும் மீட்கப்பட்டிருக்கிறாரு. இது எல்லாத்தை விட மிக முக்கியமானது என்னன்னாக்க, இந்த பயனாளர்களை தேர்வு செய்யறாங்க இல்லையா, அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பயனாளர்களை சூர்யா சார் சொல்லும்போது நான் உணர்ந்தது, இந்த ஃபீல்டு ஒர்க் நான் பண்ணும்போது அந்த மக்கள் வந்து என் கூட சொல்ற அந்த ஃபீலிங்கை நான் உணர்ந்தேன். அவர் சொல்லுவாரு, அப்பா அம்மா இருந்தாக்க கூட அந்த பிள்ளைங்களை எப்படியாவது ஒன்று படிக்க வச்சிருவாங்க. ஆனா அம்மா இல்லாம அப்பா இருக்கிற குழந்தைங்களால அப்பாவால படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணுங்களுக்கு இன்னொரு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்னொரு 20 மார்க் சேர்த்து போடுவோம். இங்க வந்து அரசாங்கம் போடுற அந்த +2 மார்க்கை வச்சு செலக்டிங் எடுக்கல, மாணவர்களை தேர்வு செய்யல. இவங்களே போய் கள ஆய்வு செய்து ஒவ்வொரு பிள்ளைங்களோட அப்ளிகேஷன் வந்து அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அவங்க குடும்ப சூழல் என்ன என்று அந்த கள ஆய்வு செய்து அதுக்கு இவங்க ஒரு மார்க் போடுறாங்க. 10 மார்க், 20 மார்க், 30 மார்க்னு இவங்க ஒரு 200 மார்க் போடுறாங்க. அப்படி முதல் இடம் கொடுக்கறது அம்மா. அப்பா இல்லாம அம்மா இருந்தாக்க கூட அம்மா படிக்க வச்சிருவாங்க. ஆனா அம்மா இறந்து அப்பா இருக்கிற குடும்பத்துல அப்பாவால எதை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கூடுதலா ஒரு 20 மார்க் போட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து கல்லூரிக்கோ பள்ளிக்கோ பரிந்துரைக்கிற பிள்ளைங்களை இந்த மாதிரி குழந்தைங்களை கொடுங்க, நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி கல்வியாளர்களும் முன் வந்து உதவி பண்றாங்க. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அகரம் ஃபவுண்டேஷன்ல கொடையாளர்களாக இருந்தாலும் சரி, வாலண்டியர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே அத்தனை பேரும் ஏறக்குறைய ஒரு அரசு நிறுவனம் நடத்துற மாதிரி இருக்கு. என்ன அரசு நிறுவனம் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படும். அங்க வந்துட்டு மனித நேயமோ அன்போ இருக்காது. ஆனா இங்க அன்புதான் அடிப்படை. அகரம் அறக்கட்டளையில இது ஒரு மினி அரசாங்கமே இங்க நடந்துட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து அன்பால் கட்டமைக்கப்பட்டது. எத்தனை குடும்பங்கள் எல்லாம் ஒரே குடும்பமா இருக்காங்க, அண்ணன் தம்பி. இந்த அகரம் நடத்துறதே முன்னாள் மாணவர்கள் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. படிச்சு போயிட்டு அதோட முடிஞ்சு போயிடல. ஆனா முன்னாள் மாணவர்கள் இங்க வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து செயல்படுத்திட்டு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல அறம் சார்ந்த குழந்தையை வளர்த்தெடுப்பது தான் மிகப்பெரிய சேவைன்னு சொல்லலாம். அப்படி தம் பிள்ளைங்களை வளர்க்கறதே, ஒரு அறம் சார்ந்து நேர்மையான குழந்தைங்களை வளர்க்கறது எவ்வளோ கஷ்டன்னு
அது நேர்மையானவங்க தான் சொல்லும்போது தான் தெரியும். நேர்மையானவங்களால வாழ்றது, இந்த சமூகத்துல வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு. ஆனா, இந்த 6700 குடும்பங்கள, நேர்மையான குடும்பங்கள இந்த சமூகத்துக்கு உருவாக்கி குடுத்துருக்காங்க பாருங்க. கல்வியை விட அறம் தான் முக்கியம். ஒழுக்கம் தான் முக்கியம். அந்த ஒழுக்கத்தையும், அறத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு குடுத்துருக்காங்க. அப்பா! வியந்து வியந்து பார்க்கிறேன். எப்படி இவ்ளோ பெரிய கட்டமைப்பை எப்படி உருவாக்க முடிஞ்சது? எல்லாமே இந்த நாட்டுல இந்த சமூகம் இயங்கறது, இந்த நேர்மறை சிந்தனையாளர்களால் தான் என்பது நான் அடிக்கடி பேசுவேன். அது இன்னைக்கு கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். இந்த உலகமே நேர்மறை சிந்தனையாளர்களால தான் இயங்குது. அது இன்னைக்கு நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக. அதுல அக்கா அருள்மொழி அக்காவும் மிக சிறப்பானது ஒரு உரையை நிகழ்த்தினாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்து நான் பலருக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு காரணம் பெரியார், பெரியார், பெரியார் என்று ஆணித்தரமாக அந்த வார்த்தையை அக்கா அருள்மொழி அக்கா சொன்னாங்க. பெரியார் தான் சொன்னாரு, பெண்கள் கையில் இருக்கிற கரண்டிய பிடுங்கிருங்கன்னு சொன்னாரு. பிடுங்கிட்டு அவங்க கையில புத்தகத்தை கொடுங்கன்னு சொன்ன ஒரே தலைவர், ஒரே தந்தை அவர் மட்டும்தான். அதனாலதான் அவர் தந்தை பெரியார். உலகநாயகன். உலகத்திலே அவர் வந்து எல்லாருமே உலகத்துல அவர் உலகநாயகன். எல்லாரும் அவரை விரும்புறாங்க. ஆனா அவர் ஒருத்தரை வந்து ரசிக்கிறாருன்னா அது அருள்மொழி அக்காவை. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம திராவிட இயக்க பேச்சாளர், நம்ம பழகினவங்க, நம்ம பேசினவங்கள உலகநாயகன் அவங்க கிட்ட இருந்து ஒக்காபுலரி வேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் என்று என்னுடைய மாற்றங்களுக்கு நீங்க ஒரு காரணம் என்று சொன்னது பெருமையாக இருக்கு. திராவிட சிந்தனையாளர்களுக்கு, திராவிட கொள்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இது. இப்படி அந்த நிகழ்ச்சியில சிவகுமார் சார் குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல அறக்கட்டளையில பங்கு பெறுற அத்தனை வாலண்டியர்ஸ், கொடையாளர்கள் அனைவருமே வந்து புகழின் உச்சத்துல இருக்காங்க. அறம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அகரம் ஃபவுண்டேஷன். மகிழ்ச்சியா இருக்குது, நெகிழ்ச்சியா இருக்கு. அகரம் ஃபவுண்டேஷனை நினைச்சு இன்னும் அகரம் ஃபவுண்டேஷன் ஆழம் விழுது போல் வளரணும். வளர்ந்து தழைச்சி இந்த சமூகத்துக்கு வந்து அகரத்தோட சேவை என்னைக்குமே தேவை.